எனக்கு அன்பானவர்களே, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. முக்கியமாக இந்த புதிய மாதத்திற்கான ஒரு அருமையான வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் உங்களோடு இடைப்பட போகிறார். ஆகினால் இந்த மாதத்திற்கான செய்தியை நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம். நிச்சயமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எரேமியா 31 அதிகாரத்தில் 13 வசனத்திலே இருந்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். யாருக்கெல்லாம் மகிழ்ச்சினா, கன்னிகைகள் இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, வாலிபர்கள் இருந்தால் வாலிபருக்கு மகிழ்ச்சி. அடுத்தது யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் 58-60க்கு மேலே இருக்கிறீங்களோ, உங்களுக்கும் கர்த்தர் முழுமையான மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். இது இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் கீழேயும் சொல்லிட்டார், மேலேயும் சொல்லிட்டார். இப்போ இடையில இருக்கிற எல்லாருக்கும் இது பொருந்தும். ஆமென். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். தேவன் கொடுக்கிற சந்தோஷம் அது உலக சந்தோஷத்திற்கு போல அல்ல. ஒரு பண்டிகைக்கு போகிறது, கொண்டாடுறது, ஒரு பார்ட்டி, ஒரு விழா, ஒரு புதுசு ட்ரெஸ் வாங்கிறது, கல்யாணம் ஆறது, இதெல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் அது நம்முடைய உள்ளத்திலே அவர் கொடுக்கிற சந்தோஷம். அது நிரந்தரமான சந்தோஷம். அது எப்படிப்பட்ட சந்தோஷமா, வாழ்க்கையில் நம்ம எங்கெல்லாம் துக்கமாக இருக்கிறோமோ அந்த துக்கத்தை தான் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுகிறார். உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன், உன்னை தேற்றுவேன், உன் சஞ்சலத்தை நீக்கி உன்னை சந்தோஷப்படுத்துவேன். ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் நாம் விண்ணப்பங்களை செய்வதின் மூலமாக, சும்மா உட்காந்து கவலைப்பட்டு இருக்கிறதால பிரயோஜனம் கிடையாது. ஜெபிக்கணும். யாரெல்லாம் ஜெபிச்சாங்களோ, ஜெபிச்சவங்க வாழ்க்கையில் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். இன்னொரு விதம், கர்த்தர் நமக்கு இந்த துக்கத்தை சந்தோஷமாக எப்படி மாற்றுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த எரேமியா 31 அதிகாரத்தில் தேவன் ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். 20 வசனத்தை ஒருத்தவங்க எடுத்து வாசிக்க கேட்போம். எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நம்ம எப்படி சந்தோஷப்படுத்துறாரா, நம்மை நினைப்பதின் மூலமாக. கர்த்தர் நம்மை நினைக்கிறார். ஆண்டவர் உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறாருனா, எப்படி சந்தோஷப்படுத்த போறாருனா, அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். மனிதர்கள் நினைக்கும் பொழுது, நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது நமக்கு அது மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது என்றால், நம்மளை நினைக்கிறாங்களே, நம்மளை நினைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் நம்மளை நினைக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு வரும்போது, நம்மை நினைக்கவே தேவையே இல்லாத ஒரு நபர் மாத்திரம் அல்ல,
அவருக்கு அவ்வளோ வேலை இருக்கு. அண்ட சராசரத்தையும் ஒவ்வொரு நொடியும் நடத்தி கொண்டிருக்கிறவர். சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் வரல அப்படின்னு கேட்டா, ஐயோ பிரதர் மறந்துட்டேன், ஐயோ மறந்துட்டேன்னு சொல்கிற ஆட்கள் எல்லாம் உள்ளங்கையில் எழுதி வைக்கணும். ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற ஐடியா அது. சிலருக்கு செலக்டிவ் மெமரி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க எப்பயுமே நமக்கு மனசில் வைக்க விருப்பமாக இருக்கிறத நம்ம மறக்கவே மாட்டோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க முகம் சுழிச்சு ரோட்டில் திட்டிருப்பாங்க, அது இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே மறக்காது. 25 நிமிஷம் முன்னாடி கேட்ட செய்தி. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு ஞாபக சக்திக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ். உங்களுக்கு ஞாபக சக்திக்காக ஜெபம் பண்ண தேவையே கிடையாது. நீங்கள் வரவே கூடாது ஜெபத்துக்கு. எதுக்கு? ஞாபக சக்திக்காக ஜெபம். உங்களுக்கு சரியான ஞாபக சக்தி இருக்கு, கரெக்டாக அதை பயன்படுத்தணும். ஆனால் அவர் சொல்றாரு, உன்னை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். நினைக்கிறேன்னு சொன்னால் கூட நமக்கு பெரிய ஆறுதலாக தான் இருக்கும். நினைத்து கொண்டே இருக்கிறேன். சங்கீதம் 40:17 வாசிங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். போதும். சங்கீதக்காரன் சொல்றான், நான் எப்படி இருக்கிறேன்? சிறுமையும் எளிமையுமான. பொதுவாக அப்படி இருக்கிறவங்களெல்லாம் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க நினைக்க மாட்டாங்க, அவங்கள மதிக்க மாட்டாங்க. பெரிய ஸ்டார் வெட்டிங்கெல்லாம், பணக்காரங்க வெட்டிங்கெல்லாம் அவங்க ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கள தான் கூப்பிடுவாங்க. குடிசைவாழ் பகுதியிலெல்லாம் போய் கூப்பிடுவாங்களா? ஆனால் வசனம் சொல்லுது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆண்டவர் உங்களை நினைக்கிறார். ஆகையினால் அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். இன்னொரு சொல்லுங்க, கர்த்தர். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஸோ நம்ம மேல ஆண்டவர் நினைவாக இருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு இதை புரிந்து கொள்ளுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் துக்கம் அடையவே மாட்டோம். எவ்வளோ ஒரு இது எதை குறிக்குதுன்னா, அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசு காயப்பட்டு சுருங்கி போய் கிடக்கிறது. மனசு காயப்பட்டு எப்படி சுருங்கி போய் கிடக்கு. ஒரு செடி இருக்கு, தொட்டால் சினுங்கி. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஸ்கூலில் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை நம்பவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் நான் பார்த்தேன், இப்படி இருந்துச்சு யதார்த்தமாக. அந்த செடி அதுதான் குப்பையில் கூட இருக்குமே, சும்மா கை படிச்சு டக்குன்னு உள்ளார போயிடுச்சு. ஓ, இது பேர் தான். ஏன் மற்றவங்க ஒரு சொல்கிற ஒரு விஷயத்தை ஏன் நம்மளால் எடுத்துக்க முடியல? எடுத்த உடனே நம்ம அப்படியே சினுங்கிடுறோம். நம்மளை அவங்க என்னவோ உடைக்கிற மாதிரி. சிலர் எதிர்த்து அடிச்சிருவாங்க, எதிர்த்து பேசிடுவாங்க.
மனுஷன் தன்னை நினைக்கணும். மனுஷன் நம்மளை காயப்படுத்துகிறாங்க. யாருமே நம்மளை நினைக்கல. எல்லாருமே நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்க. எல்லாருமே இப்படி சொல்லிட்டாங்க. யாருமே என்னை மதிக்கலை. இப்படி நினச்சி 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 மனசு சுருங்கி போய் தன்னை பற்றியே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிற ஒரு மனிதன் அவனை தொட்ட உடனே அப்படி சுருங்கிடுவான், இல்லை வெடிச்சிடுவான். ஆனால் இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, கர்த்தரோ என் மேல் நினைவாயிரு. சர்வபூமியின் தேவன் அவரே என்னை நினைக்கிறார். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்கு? அவர் என்ன நினைக்கிறார்னா, நான் விலையேற பெற்ற ஒரு மனிதன், நான் விலையேற பெற்ற ஒரு மகள். ராஜா வீட்டிலிருந்து எனக்கு இன்விடேஷன் வருது அப்படின்னா எனக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் அந்த பரலோகம் கொடுக்கிறது. அவர் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன், அந்த ஒரு மனநிலை வந்து விடும்போது யார் என்ன சொன்னாலும் பாருங்க, சரியான காரியங்கள் நம்ம சொல்லப்படும் பொழுது நாம் கோபித்து கொள்ள மாட்டோம், நாம் வருத்தப்பட மாட்டோம், நாம் அதற்கு பணிந்து இடம் கொடுப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் நான் யாராக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், எல்லாத்தையும் சரியாக செய்ய வேண்டும். நம்மேல் அவர் நினைவாய் இருப்பதன் காரணம் நமக்கு ஒரு நன்மை செய்வதற்காக தான். ஓகே, அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார், நாம் அவர் மேல் நினைவாய் இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் உன் மேலே ஏன் நினைவாக இருக்கிறேன்னா, நீ என்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதில் அவருக்கு ஒரு சுயநலம், ஒரு பொசசிவ் நேச்சர். நீ என்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும் என்பதற்காக நான் உன்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறேன். பாருங்களேன், எப்ராயிமை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புதிய உடன்படிக்கையை செய்வேன்னு சொல்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் இந்த புதிய உடன்படிக்கையை பற்றி அவர் பேசுகிறார். 31ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரைக்கும் அவர் நம்மளை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அது புதிய உடன்படிக்கை, எப்படி சிலுவையின் மூலமாய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கையை செய்ய போகிறார். நான் உன்னை பற்றியே நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் என் ஜீவனையே உனக்காக நான் கொடுத்திருக்கிறேன். பாரு, என் ரத்தத்தை பாரு, சிலுவையை பாரு, என் காயத்தை பாரு, நிரூபணத்தை பாரு, உன்னை பற்றி தான் நான் சத்தியமாக நினைக்கிறேன், இங்கே நிரூபிச்சிருக்கிறேன் பாரு அப்படின்றது தான் புது உடன்படிக்கை. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில் என்னன்னா, அவங்களையும் அவரை நினைக்க வைக்கணும்னு பார்த்தாரு. எப்படின்னா, இங்கே பாரு, நான் உனக்கு எல்லாம் ஆசீர்வாதம் தர்றேன், நீ என்னை நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அவன் ஆசீர்வாதம் வாங்கின உடனே மறந்துட்டான். புது உடன்படிக்கை என்ன தெரியுமா? இங்கே நம்மளை அவரை எப்படி நினைக்க வைக்கிறார் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். உனக்கு ஆசீர்வாதம்லாம் தர்றதை விட அதெல்லாம் கொடுக்குறேன், அதை விட மேலாக என்னையே உனக்காக நான் கொடுத்துட்றேன், என் ரத்தத்தை சிந்திடுறேன், என் சரீரத்தை உடைக்க கொடுத்துட்றேன், என் சரீரத்தை உட்கொள், என் ரத்தத்தை பானம் பண்ணு, அப்பெல்லாம் நீ என்னை நினச்சிக்கோ, நீ என்னை மறக்கவே முடியாது. நான் உன்னை நினைக்கிறேன்றதை நீ மறக்க முடியாது. நான் உன்னை நினைக்கிறேன், நீயும் என்னை நினைப்ப. என்ன பெரிய அன்பு பாருங்க. வாசிக்கலாமா?
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். என்ன உடன்படிக்கை? ஆ நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாயகன்னா கணவர். இஸ்ரவேலுக்கு யெகோவா தேவன் எந்த ஸ்தானத்தில் இருந்தாரா? கணவன் ஸ்தானத்தில் இருந்தாரா. பழைய உடன்படிக்கையை அவங்க உடைச்சி போட்டாங்க. எப்படி உடைச்சி போட்ட? பழைய உடன்படிக்கைனா இந்த கட்டளையெல்லாம் நீ கீழ்ப்படிந்தினா உனக்கு என்ன ஆசீர்வாதம். கவனிச்சிங்களா? பழைய உடன்படிக்கைன்னா என்ன? கட்டளையை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். கவனிங்க, மேட்டர் இது கிடையாது, விஷயம் இது கிடையாது. இதை எதுக்காக ஆண்டவர் சொன்னார்ன்றதையே அவங்க விளங்கலை. எதுக்காக சொன்னார்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நமக்கு ஆசீர்வாதத்துக்காக சொன்னார் அப்படின்னு நினச்சிட்டு, அதனால தான் ஆசீர்வாதம் வந்த உடனே கட்டளையை விட்டுட்டாங்க. எதுக்காக சொன்னார்னா, நான் உன்னை எப்பயுமே நினச்சிட்டு இருக்கேன், நீயும் என்னை எப்பயுமே நினச்சிட்டு இருக்கணும். நமக்குள்ளார இருக்கிற உறவு அன்பு உறவாக இருக்க வேண்டும். அவர் மனசை புரிஞ்சிக்கவே இல்லை. இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் சாகிற வரைக்கும் ஆண்டவர் மனசை புரிஞ்சிக்காமையே சாகுறாங்க. அதான் வேதனை. அதனால தான் இந்த வருஷம் அற்புதமாக ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் பரிசுத்த ஆவியானவரோடு பழகுவேன், நான் தேவனோடு சஞ்சரிப்பேன், அதனால் எனக்கு நன்மை வரும், கிருபை வரும். அந்த உடன்படியை உடைச்சிட்டாங்க. ஏன்னா பாயிண்ட்டையே புரிஞ்சிக்கல. சில நேரத்தில் ரொம்ப நேரம் பேசிட்டு சில சொல்லுவாங்க, ஏங்க நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலையா? நான் என்ன சொல்ல வரேனே புரியலையா? பழைய உடன்படிக்கையே கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை, உடைச்சிட்டாங்க. கட்டளையும் ஆசீர்வாதமும் இல்லை. உன்னை நான் நினைக்கிறேன், என்னை நீ நினைக்கணும், இதுதான் அவர் விருப்பம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தையை உன் உள்ளத்தில் வச்சு உன் இருதயத்தில் எழுதிடுவேன்னு சொல்கிறேன். இப்படி நம்ம 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 பாஷையில் சொல்லணுன்னா, உன் மனசையே நான் திருடிடுறேன்னு சொல்கிறார். நான் பேரஃப்ரேஸ் பண்ணி ஒரு பைபிள் எழுதுனேன்னா என் பேரஃப்ரேஸில் அப்படி தான் எழுதுவேன். உன் மனசை நான் திருடிடுவேன். அதுதான் புது உடன்படிக்கை. எப்படிங்க நம்ம மனசை கொள்ளையடிக்கிற சொல்லுவாங்க தெரியுமா தமிழில்? என் மனசையே கொள்ளையடிச்சிட்டாங்க, இந்த பையர்கால என் மனசையே கொள்ளையடிச்சிட்டான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். பாருங்க, நம்ம மனசையே அவர் கொள்ளையடிச்சிட்டாரு. புது உடன்படிக்கை. இதை பார்க்கும் போதெல்லாம் என்ன டிவி கிடையாது, டேபிள் கிடையாது, இது என்ன திருவிருந்து. இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என் சரீரம், உங்களுக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் இதை பார்க்கும் போதும் தினமும் நம்ம யோசிக்கும் போது அவர் சொன்னார், என்னை நினைவு கூறும்படி அடிக்கடி இதை செய்யுங்கள். அடிக்கடி செய்யுங்க. ஏன்? நான் உன்னை நினைச்சிட்டே இருக்கிறேன். அதை நீ நினைச்சிட்டே இரு, உன்னை நான் சந்தோஷமா வச்சிருப்பேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 31ஆம் அதிகாரத்தில் 22 வாசிப்போம். சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஓ பிரேஸ் காட். அதான் புது உடன்படிக்கை. கர்த்தர் பூமியிலே புதுமையை சிருஷ்டிப்பார். கவனிங்க, பழைய உடன்படிக்கை அது ஒரு சிருஷ்டிப்பு. அதில் கட்டளையை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னாரு. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு குமாரத்தி சீர்கெட்டு போயிட்டா, பின்வாங்கி போயிட்டாங்க ஜனங்க இஸ்ரவேல். புதுமையை சிருஷ்டிக்கிறார், புது உடன்படிக்கையை. அப்போ விஷயமே உல்டாவாக மாறுது. எப்படி மாறுது பாருங்க, வாசிங்க. ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். ஓ ஹல்லேலூயா. ஸ்திரீயானவள்ன்றது மணவாட்டியாகிய கிறிஸ்துவின் சபை. நீங்களும் நானும் புருஷன், நம்முடைய மணவாளனாகிய இயேசு. பழைய உடன்படிக்கையில் கட்டளையை போட்டு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொல்கிற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா இஸ்ரவேல். புது உடன்படிக்கையில் கட்டளை இல்லை, ஒரே கட்டளை தான், அன்பு தான். என்னையே பலியாய் கொடுக்குறேன், என் ஜீவனை கொடுத்துட்டேன் பாரு, உன்னை நான் நினச்சிட்டே இருக்கிறேன், அதுக்கு ஆதாரம் என் சிலுவைதான்னு சொல்லிட்டேன். அதனால அந்த அன்பை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த புதிய உடன்படிக்கையை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் இயேசுவை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். அப்படின்னா இந்த புதுமையான உடன்படிக்கையில என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. உண்மையே நினைக்கிற ஆண்டவரே, நீரே என் நினைவா இருக்கிறீர். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய எண்ணம் அவர் மேல் மாத்திரம் இருப்பதாக. அவருடைய அன்பை மாத்திரம் நினைப்பீர்களாக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் 6ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமா, நீ நினைச்சிட்டு இருக்கிறதையே நினைக்காத அப்படின்னு சொல்றார். நீ என்னை பத்தி உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள்னு ஆண்டவர் சொல்றார். ராமன் சொல்லுங்க, உன் சுய புத்தி மேல சாயாத, நீ என்னை பத்தியே நினைச்சிட்டு ஆண்டவரையே நம்ம நினைச்சு அவரையே தியானிச்சு, அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். கர்த்தருக்குள் நான் மகிழுவேன். இது சாத்தியமா? சாத்தியம். அவரை துதிச்சுட்டே இருங்க, அவரை நினைச்சிட்டே இருங்க. இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்றேன், மாத்தி சொல்றேன், அவர் உங்களை நினைச்சிட்டு இருக்கிறார்ன்றதே நினைங்க. எப்படி நடப்பீங்க? ஆபீஸ்க்கு போகும்போது போக மாட்டீங்க. என்ன, செஸ்ட் ஸ்கொயர், சின் அப், செஸ்ட் அவுட், ஷோல்டர் ஸ்கொயர்ட், என்ன என்சிசியில் நடக்கிற மாதிரி நடந்து வர்றீங்கன்னு கேட்டா, வானத்தையும் பூமியும் படைச்சவர் என் மேல் நினைவாக இருக்கிறார். ஆளே டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டீங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தர் என் மேல் நினைவாக இருக்கிறார், நினைத்து கொண்டே இருக்கிறார். அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார் உங்களை அப்படின்றத நினைச்சிக்கிட்டே நன்றி சொல்லிட்டு இருங்க. உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறும், அற்புதம் நடக்கும். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். உங்க மனசு அவரை சுத்தியே ரவுண்ட் அடிக்கும். நான் சொல்றேன், நம்ம பிள்ளைங்க நம்மளை சுத்தியே ரவுண்ட் அடிச்சா நம்ம மனசு சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு எல்லாம் செய்யுது. நம்ம பொல்லாதவர்களாகி நீங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த பரம தகப்பனை சுத்தியே நம்ம மனசு ரவுண்ட் அடிச்சா
அவர் நமக்கு என்ன செய்ய மாட்டாருன்னு சொல்றீங்க? விட்டு வைக்காம எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பாருங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி. நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது என்று நான் நம்புகிறேன். உடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்கத்தையும் நிந்தையையும் அவர் மாற்றி நிந்தையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியிலே வெட்கத்திலும் அவமானத்திலும் நிந்தையிலும் சிக்கி தவிக்கிறார்களோ, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் அவமானத்தையும் நீர் மாற்றுவீராக. அது குடும்பத்தில் இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், வேலை கிடைக்காததனால் இருந்தாலும், ஆண்டவரே, எந்த பகுதியிலே அவர்கள் அவமானப்பட்டிருந்தாலும் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான கனத்தை தருவேன்னு சொன்னீங்களே, இரட்டிப்பான கனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து இனி அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படாதபடிக்கு என் ஜனங்கள் இனி ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லைன்னு சொன்னீங்களே. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். சரீரத்தில் வியாதி உள்ளவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பண கஷ்டங்கள் இருக்கிறவர்களுக்கு, கடன் தொல்லையினால் இருக்கிற நிந்தைகள் மாறட்டும் அப்பா. வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அந்த நிந்தை மாறி நல்ல வேலையையும், திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கை ஏற்ற துணையையும் தந்து அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதியும். ஊழியத்தை செய்து நிந்தையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, அவர்கள் ஊழியத்தில் உமது கரம் இறங்கி வந்து அவர்களை உயர்த்தட்டும். நீர் எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிந்தையிலிருந்து விடுதலை செய்கிறார். அவரை துதியுங்கள். God bless you.